அரசியல் விமர்சகர் செந்தில்வேல் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். வணக்கம் செந்தில்வேல், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களோட ஓவரால் பார்வை என்னவா இருக்கு இந்த தீர்மானங்கள் குறித்து? வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான ஜுரம் தொடங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஓராண்டிற்குள் தமிழ்நாட்டிற்குள் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளுமே அதை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் அவங்க களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அவருடைய செயற்குழுவில் எல்லோரும் எதிர்பார்த்தது போலவே திரு விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக அவர்கள் சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஏற்கனவே எல்லோரும் எதிர்பார்த்த செய்திதான். அதே மாதிரி அவர்கள் அடுத்த கட்டமாக பரப்புரைக்கும் அவர் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கு அந்த செயற்குழுவின் மூலம் கிடைத்திருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கலை களைந்து கூட்டணியை உறுதி செய்வதற்கான முயற்சியில் அஇஅதிமுகவும் இறங்கி இருக்கிறது. அனைத்து கட்சிகளுமே மிக வேகமாக தேர்தலை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை இந்த செயற்குழு நமக்கு உணர்த்துகிறது. இப்போ இந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பாஜகவிற்கு எதிராகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு, திமுகவுக்கு எதிராகவும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கான மாற்றா மூன்றாவது ஒரு நிலையான ஒரு மாற்றாக தன்னை பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக தானே நம்ம பார்க்கணும். நிச்சயமாக தாவேகாவை பொறுத்தளவு தொடக்கத்திலிருந்தே அவங்களுடைய நிலைப்பாடாக அவங்க அதைத்தான் வைக்கிறாங்க. பாஜகவையும் எதிர்க்கிறோம், திமுகவையும் எதிர்க்கிறோம். கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கறதான் அவங்க தொடக்கத்திலிருந்தே சொல்லி வருகிறார்கள். அதைத்தான் இந்த செயற்குழுவும் பிரதிபலித்திருக்கிறது. தேர்தல் அரசியலில், வாக்கு அரசியலில் அது எந்த அளவிற்கு அவர்களுக்கு கை கொடுக்கும், வாக்கு அரசியலில் அவர்களுக்கு அது எந்த அளவிற்கு வெற்றியை தேடித்தரும் அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இரண்டு கட்சிகளையும், பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவையும் ஒரு சமமான தராசில் வைப்பது, சமன்படுத்துவது அப்படிங்கிறத மக்கள் எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்வார்கள், எந்த அளவிற்கு அதை அந்த வாதத்தை புரிந்து கொள்வார்கள், எந்த அளவிற்கு அவர்களுக்கு அவர்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தேர்தல் காலத்தில் தான் புரிந்து கொள்ள முடியும். இது தொடக்கத்திலிருந்து அவங்க சொல்லிட்டு வரதான். பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜகவை எதிர்க்காமல், பாஜக எதிர்ப்பை முன்வைக்காமல் அவர்கள் திமுகவை மட்டும் எதிர்த்தார்கள் என்று சொன்னால் அது வேற மாதிரியான கடும் விமர்சனங்களை நிச்சயமாக தாவேகா மீது ஏற்படுத்தக்கூடும். பாஜகவினுடைய ஒரு தூண்டுதலால் தான் அவர் இவ்வாறு பேசுகிறார் என்பது போன்ற விமர்சனங்களை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். எனவே பாஜகவையும் சேர்த்து அவர்கள் எதிர்க்கிறார்கள், விமர்சிக்கிறார்கள். களத்தில் அவர்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்க போகிறது, இன்னும் ஓராண்டு இருக்கிறது, எப்படி அவங்க கட்டமைப்பை வலுப்படுத்த போறாங்க என்பதெல்லாம் பொறுத்துத்தான் அவருடைய அந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்ற அவருடைய முழக்கத்திற்கு மக்களுடைய ஆதரவு என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்போ அதிமுகவோட ஏதோ ஒரு விதத்துல கூட்டணி சேர்ந்துருவாங்கன்னு சிலர் நம்பிக்கை இருந்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பா இந்த தீர்மானம் அமைஞ்சிருக்கு நம்ம பார்க்கலாமா, இல்ல காட்சிகள் மாற வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி அதிமுகவை அவர்கள் இந்த செயற்குழுவில் அஇஅதிமுகவும் கடுமையாக ஏதேனும் விமர்சித்திருப்பார்கள் என்று சொன்னால் நாம ஒரு முன்முடிவுக்கு வர இயலும். ஆனால் இந்த நிமிடம் வரை கூட அவங்க அஇஅதிமுகவை எங்கேயும் கடுமையாக விமர்சிக்கவில்லை. அஇஅதிமுக தரப்பிலையும் செய்திவழி செய்தியாக ஊடகங்களுக்கு கிடைத்த செய்தி, விஜய் அவர்களை எந்த இடத்திலும் விமர்சிக்க வேண்டாம் என்பது எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவினருக்கு போட்டுள்ள உத்தரவு என்பதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திவழி செய்தி. அப்போ அஇஅதிமுக விஜயை விமர்சிக்க தயாராக இல்லை. விஜய் தரப்புல, தாவேகா தரப்புல அவங்க அஇஅதிமுகவை விமர்சிப்பதற்கு தயாராக இல்லை. சோ அதனால அதிமுகவோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்ற நிலைப்பாட்டை தாவேகா எந்த இடத்திலும் இதுவரை எடுக்கல. அவங்க பாஜக திமுக எதிர்ப்பு மட்டும் தான் முன்வைக்கிறாங்க. அதே சமயத்தில் அதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தேர்தலில் தாவேகா அதிமுக கூட்டணி எந்த அளவிற்கு சாத்தியம் என்பது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் CID சகுந்தலா வெள்ளிதோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.